நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். மானிடர்களை எதற்காக படைத்தார்? நாமலை எல்லாம் ஆண்டவன் ஏன் படைத்தார்? எதற்காக? ஒரு தெய்வத்தினுடைய திரு உருவத்தை தெரிந்து கொள்வதற்காக. மண் உலகிலே மனிதர்களாகப்பட்ட நாமலை எல்லாம் சிவபெருமானுடைய வடிவத்துல இதோ சபை நிறைய அமர்ந்திருக்கிறார்களே, நாமலை பெற்றெடுத்த தந்தையை ஆண்டவன் படைத்தார். சிவசக்தி இருக்கிறாளே இந்த சந்தனமாரி சடமாரி அம்மா, இந்த அம்மாளுடைய திரு உருவத்தில 10 மாதம் நாமலை கருவிலே சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை ஆண்டவன் படைத்து சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தி வடிவத்தில் பெண்களையும் உண்டு பண்ணி ஆண் என்றும் பெண் என்றும் அகில உலகத்தை படைத்தார் அல்லவா. அதிலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களை ஆண்டவன் படைத்து இப்படியாகவே படைத்த இறைவனாகிய சிவபெருமான் என்னையா செய்கின்றார்? இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போதுமா? படைத்த மனுக்களை எல்லாம் பட்டினி இல்லாமலே ஆண்டவன் படி இறக்க வேணும் என்று பார்வதியின் இடத்திலே படியரிசி வாங்கிக் கொண்டு ஆண்டவன் எப்படி படி இழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார் அவர் நாடு எங்கும் படி இழந்தார்
பகவானுக்கு பாத பூஜையை முடிக்க வேண்டும், பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் வரும் பொழுது அவரை வருக வருகவென்று வரவழைத்தார். ஆமையோடு பலகை போட்டால் அதில் ஆண்டவனை நிற்க சொல்லி பாதம் தொட்டு கழுகினா பாரிச்சாத மலர்களை போட்டார். பாத பூஜையை முடித்தா பணிவிடைகளை செய்தாள். கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தாள். இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து அடியிழந்த ஆண்டவனுக்கு பார்வதி பாலும் பழமும் கொடுத்தாளாம். அவெல்லாம் பொம்பளையா? ஏன் உன் வீட்டுக்காரி உனக்கு பிடிக்கலையா? ஒரு கணவனை எதிர்பார்த்து வேலைக்கு எப்ப போயிட்டு வருவார்னு சொல்லி சிரிச்ச முகத்தோடு சிங்கார பார்வையோடு புன்னகையோடு எதிர்பார்க்கணுமா? இப்ப நம்மளை யாரு எதிர்பார்க்க? உன்னை எதிர்பார்த்து நிக்கணும் அப்படின்னா ஆண்டவன் அழகா படி இழந்தார். ஆதி பராசக்திய ஆண்டவனை எதிர்பார்த்தார். சரி, நீ வீட்டை விட்டு போகும்போது மாப்பிள்ளையா போற, நீ மறுபடி வீட்டுக்கு வரும்போது மாப்பிள்ளையா வந்தாத்தானே ஆச்சு. வேற எப்படி வருவாங்க? நீ வரும்போது 8 அடி ரோட்ட 16 அடி அளக்க. சர்வேர் சரியா அளக்க மாட்டுக்காரு, அதனால அரைக்க உன்னை ஏவி விட்டுருக்கான். அப்புறம் நீ அப்படித்தானே வருவ. போகும்போது வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை துண்டு, நெத்தியில பட்டை, கழுத்துல உத்தராட்ச மாலை. அடேங்கப்பா, அந்த வெள்ளை சட்டைக்குள்ள 10 ரூபாய வச்சா 20 ரூபா மாதிரி தெரியும். அந்த சட்டையோட மகிமை அப்படி. அப்ப அப்படி போனார வீட்டை விட்டு. அந்த முகமா வந்தா வீட்டுக்காரி ஆசையா நிப்பார். இவர் வரும்போது எப்படி வருவார் தெரியுமா? ஒரு குவாட்டருக்கு கூட ஒரு குவாட்டரையும் அடிச்சிட்டு வரும்போது இந்த வேட்டி கட்டி இருக்காரு, வேட்டி அந்த இடுப்புல கட்டி இருக்க வேட்டி அவுத்து ஐயா தலையில தலப்ப கட்டி இருப்பாரு. என்ன தலப்ப வேட்டி அவுத்துட்டாருன்னா டவுசர் போட்டுட்டாரா? டவுசர் போட்டிருக்காரு, அதானே அவுத்து கட்டுதாரு. அதனால தப்பிச்சாரு. அதெல்லாம் உணர் இல்லாமையா இருக்கு. ஏன் குடிச்சா கிணத்துக்குள்ளே போய் விழுதாங்க? வீட்டுக்கு தானே வராரு. வீட்டுக்கு வராருன்னு சொன்னா கிணறுலாம் கண்ணுக்கு தெரியும். வேற யாரையும் பார்த்துட்டா சரி பம்பு சனியன்னு வைப்பான். இல்ல சில பேர் சொல்லுவாங்க, தெரியாம தண்ணி அடிச்சிட்டு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி அடிச்சிட்டு வீட்டுக்கு வர தெரியாமையா இருக்கு. அதெல்லாம் வீட்டுக்கெல்லாம் கிளீனா வந்துருவாங்க. வேற என்ன? அவன் சில பேரும் வீடு தெரியாம வேட்டி அவுத்து தலையில தலப்பா கட்டி இருப்பாரு. மேல போட்டிருக்காரே மே சட்டை, அந்த மே சட்டையை கலத்தி கக்கத்துக்குள்ள வச்சிருப்பாரு. தோல்ல போட்டிருக்காரு பாரு துண்டு, சரி அந்த துண்டு அவுத்து கையில வடிவேலு மாதிரி கட்டி இருப்பாரு. அது ஒரு ஸ்டைல் தான். அப்படியா? நாளைக்கு வர சண்டையை வீட்டுக்கு இன்னைக்கே இழுத்துக்கிட்டு வந்துருவாரு. இப்படி வந்த அந்த அம்மா எதிர்பார்த்து நிப்பாளா? வெஞ்சாமரம் கொண்டு வீசுவா உனக்கு. என்னது? விளக்குமாறு. கழுதைக்கு பேரு முத்துமாலை. நானா அது மாதிரி விளக்குமாத்துக்கு வெஞ்சாமரம் பேரு. அதுக்கு ஒரு மதிப்பு தான். சரி பெறவே. ஆனா ஆண்டவனை சிவபெருமானை பராசக்தி எதிர்பார்த்தார். என்ன சொல்கிறார்? கலைப்பாறு இளைப்பாறு இரு பேர்களுமே கைலாசத்திலே இப்படி கொலுவிருந்து வருகின்றார்கள். ஆண்டவனை கண்டா பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகமெல்லாம் என்றைக்குமே இறைவன் படி இழந்து வருகின்றீர்கள். என்ன சந்தேகம்? படி இழந்து வரும்போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? என்னத்தான் வணங்குகிறார்? உங்களை தானே வணங்கி வருகிறார்கள். அப்ப உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது சரி எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை நீர் வணங்கி வருகின்றீர். யாரு யாரு? அவங்க 2 பேருமே யாரு? ஏன் தாங்கள் அவர்களை வணங்க வேண்டும்? அம்மா பார்வதி, இந்த உலகத்து மக்கள் எல்லாம் என்னை வணங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னா நான் படைத்த மனுக்களுக்கெல்லாம் 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருந்து நான் பாதுகாத்து வருகின்றேன். 10 பொருளுக்கு அர்த்தம் என்றா என்ன இறைவா? சொல்லுங்க ஐயா. ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடைய சக்தி நாள
பத்து நல்ல பத்தாண்டி 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 பகவானு நான் தாண்டி பகவானு நான் தாண்டி நகண்டால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி. இருளும் நான் தான், ஒளியும் நான் தான், இரவும் நான் தான், பகலும் நான் தான், 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் தான் பார்வதி. அப்படி இருக்கும் போது என் மீது உனக்கு என்னமா சந்தேகம் வந்து விட்டது? ஒரு நாள் இல்லாத சந்தேகம் என்னமா? ஆண்டவா பரம்பொருளே, உலகமெல்லாம் நீங்க படியிழந்து வரும்போது உலகத்துக்கே தாங்கள் தான் கடவுள் என்று சொல்லுகிறீர்கள். கடவுளாக இருக்கும் தாங்கள் ஏன் இருவேர்களை வணங்க வேண்டும்? அப்படின்னு சொன்னா சரி, உலகத்தை நான் தான் படைத்தேன், நான் தான் படியிழந்து வருகின்றேன். ஆனால் மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? விளையாட நேரமையா காமாரி சமம் போல சந்தி கொண்ட சுடலாயா சந்தன மாறி சடமாறி சக்தி கொண்ட முத்து மாறி மாயாண்டி சுடலாயா ஏ மல்லிகப்பு வாசகண்டா ஏ செஞ்சுடால மாயாண்டி உனக்கு சாமானடி சாமம் போல உனக்கு சரிய சாம வேளையில ஏ ஏம சாம வேளையா உனக்கு இலை குழுங்கா சாமம் போல ஏ ஆன பண்ட ஒரு கையில உனக்கு வீர பண்ட ஒரு கையில தருவா மருகையில காண பிடியருவா ஏ கடவுள் வகை மாயாண்டிக்கு கையருவா வல்லையம்மா வெள்ளி பிடிய
எம்மா கொட்டு மேல முழக்கத்தோடு குலவ போட்டு வாராளே எம்மா நீ விளையாடும் வேலையில எம்மா போடுங்க அம்மா தாய ஒரு உலவ உங்க பொன்னான மணி குலவ ஒரு குலவ அவ கொலவையிட்ட பேர்களுக்கு அவ கோடி வாரம் தந்திடுவான் ஏ கோலக்காரே சந்தன மாறி நீ மஞ்ச நல்ல உனக்கு முகத்தழகி மை உருண்ட கண்ணழகி எம்மா செக்க நல்ல நீயும் சிவப்பழகி செக்க சிவப்பழகி மாரியம்மா செந்தூர பொட்டழகி அம்மா நீ வேப்பிலைய கையில எடுப்பாய் வேண்டிய மக்களுக்கு வரம் கொடுப்பாய் அம்மா
ஓடி வரும் பொற்கிரகம் பத்தாங்கி ரகம் அம்மா பத்தாங்கி ரகம் அம்மா பறந்தாட பொற்கிரகம் சொல்லுகின்றீர்கள். அப்பம் யாரோ இரு பேர்களை நீர் வணங்கி வருகின்றீர். அவங்க ரெண்டு பார்வதி உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுத்து வரக்கூடிய சந்திரனையும் சூரியனையும் ஆண்டவன் என் இரு கண்களாகவே நான் நினைத்து வருகிறேன். என் வலது கண் சூரியன், என் இடது கண் சந்திரன் பார்வதி. அப்படி இருக்கும் போது ஆண்டவன் மீது நீ சந்தேகப்படாத. நீ கேட்டதோ ஒரு கேள்விக்கு இதுதான் அதற்கு தகுந்த பதிலை நான் சொல்லிவிட்டேன். இனி நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் உன் பொறுப்பு அப்படின்னு ஆண்டவன் சொன்னார் பாருங்க. பார்வதிக்கு கொஞ்சம் கூட அவர் மேல நம்பிக்கையே இல்ல. ஏன் நம்பிக்கை இல்ல? சந்தேகம் வந்தாமாச்சு. சந்தேகம் வந்தா என்ன ஆகும்? வீடான வீட்டுல சந்தேகம் வந்துச்சுன்னா சரி, நல்ல குடும்பம் கணவன் மனைவி வாழக்கூடிய வீட்டுல சந்தேகம் முன்வாசல் வழியா வந்துச்சுன்னா அந்த வீட்டுல சந்தோஷம் பின்வாசல் வழியா ஓடி போயிருமா? சன்னல் வழியா ஓடி போயிருமா? சந்தேகம் என்பது சரக்கு, அது சகல இடங்களிலேயும் இருக்கு. அதுதான் கண்ணதாசன் சொன்னாரு. சந்தேக கோடு அது சந்தோஷத்துக்கு கேடுனாரு. சந்தேக கோடு அது சந்தோஷத்துக்கு கேடு. சந்தேகம் வந்துட்டுனா வீட்ல சந்தோஷமே இருக்காது. ஆண் பெண்ணை நம்பணும், பெண் ஆணை நம்பணும், ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் அகில உலகம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையே வாழ்க்கை. அதிலை விட எதுவுமே இந்த உலகத்தில் இல்ல. இந்த வாழ்க்கையில முடிஞ்சு போனா 60 வருஷம் வாழுவோமா? அவ்வளவுதான். மனுஷனா பிறந்தா 60 வருடம் என்ன நல்ல நீண்ட ஆயுள் இருந்தா தான் உண்டு தான். இல்லன்னா வாழ்க்கையை சொல்ல முடியாது. அப்படியா? இதுல ஏன் சண்டை சச்சரவு சந்தேகம்? அதாவது இன்றைக்கு இரவு நம்ம படுத்திருக்கிறோம்னு சொன்னா விடிய காலம் எந்திரிச்சாதான் தெரியும் படுத்தவர் எந்திரிச்சிருக்கிறாரா அப்படின்னு. பைக்கை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போனா வீட்டுக்கு நம்ம வந்தாதான் ஆச்சு. வரலைன்னா யாரும் பார்க்க முடியுமா? இருப்பதே கொஞ்ச நாள். அது வரைக்கும் எல்லாரிடத்திலயும் அன்பா இருக்கணும். பண்ணுவானே நினைக்கணும்ல. அதான் சொல்லியிருக்காரு கண்ணதாசன். சந்தேகரோடு தடம் போனா ஒத்தடி தடம். ஒத்தடி தடம். ஆமா சொல்லிட்ட பாரு. நான் தான் மீனா சொல்லுவேன். கண்ணதாசன் மட்டும் கேட்டாரு உனக்கு காத்தோட இலக்கிடுவாரு. அதுக்கு என்ன எப்படியும் பார்வதி பகவானை பார்த்து சந்தேகப்பட்டா. அப்ப இந்த ஆண்டவன் சிவபெருமான் சொல்வது உண்மையா பொய்யா? பார்வதி பகவானை பார்த்து சந்தேகப்பட போய்தான் இன்னைக்கு பூலோகத்துல கட்டிய மனைவி கட்டிய ஆம்பளைய பார்த்து கணவனை பார்த்து சந்தேகப்படுதா. சரிதானே? அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சதே பார்வதி தான். அப்படியா? ஆமா. நாங்கெல்லாம் யாருடைய அம்சம்? நீங்க யாருடைய அம்சம்? சக்தியினுடைய அம்சம். அவ புத்தி தானே இங்க இருக்கும். இன்னைக்கும் காலையில எந்திரிச்ச உடனே என் வீட்டுக்காரி காலில் விழுந்து கும்பிட்டு தான் வெளியே வருவேன். காலில் கும்பிட்டு விழணும். ஆமா பத்திரகாளியா. நீ நல்லா இருக்க இன்னைக்கு. ஆமா அவ பத்திரகாளியா நிப்பா. பிறகு ஏற்கனவே பேரும் பத்திரகாளி தான். ஆமா அவ வாரதும் பத்திரகாளியா தான் வருவா. ஆமா. அதனால நீங்க சக்தியோட அம்சம், நீங்க சிவனுடைய அம்சம். நாங்க சிவனுடைய அம்சம். அப்ப இந்த இறைவன் சொல்வது உண்மையா பொய்யா? பொய்யா. அது எப்படி ஆண்டவனுடைய இரு கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? அது எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு இவரையே நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனுக்கு தெரியாமல் ஆதிசக்தி பின்னால் வந்து நின்று கொண்டு அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி அரணருக்கு தெரியாமல் பரிசோதிக்க வேணும் என்று இருகரத்தை
பழத்தை எடுப்பான் ஈசன் கண்ண பொத்துவான் பகவான் கண்ண பொத்தும் போது உலக இருளாது சிவனார் கண்ணை பொத்தும் போது சிவ உலக இருளாது கடவுள் கண்ண பொத்தும் போது கடவுள் கண்ண பொத்தும் போது ஐயோ கலை உலக திருக்கண்களை மறைத்தார் ஆண்டவன் கண்களை மறைத்தா உலகம் எப்படி இருக்கும் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கு அப்ப இருள்மயமா இருந்த உடனே ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார் இந்த பார்வதிக்கு எத்தனை சொல்லியும் நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கையே வரலையே இப்பேற்பட்ட பார்வதிக்கு இறைவன் யார் என்று இன்னைக்கு தெரியப்படுத்தணும் நமக்கு இருக்கும் இரு கண்கள் மட்டும்தானே இவளுக்கு தெரியும் சிவபெருமானுக்கு மூன்றாவது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து உலகத்து மக்களுக்கெல்லாம் நம்ம ஒளி கொடுக்கணும் மக்கள் எல்லாம் துக்கமுகம் தெரியாமல் திணறி தவிக்கிறாங்க பச்சை பொருள் தெரியல எடுத்த பொருள் தெரியல முன்ன நிக்கிறவரும் தெரியல பின்னால் நிக்கிறவரும் தெரியல ஒரே ஒரு வேலை இருட்டுக்குள்ள செய்யலாம் அது என்ன வேலை இருட்டுக்குள்ள என்னையா வேலை செய்யலாம் என்ன வேலை நல்ல தூங்கலாம் இப்ப சரியான யோசனை நல்லா தூங்கலாமா தூங்கணும்னு சொன்னாலும் அதுக்கும் காத்தாடி இருந்தா தானே தம்பி உறக்க வரும் காத்தாடி இருந்தா ஆமாங்க பாரு ஆமா காத்தாடி இல்லைன்னா தூக்கமே வராது வேற இருட்டுக்குள்ள உறங்க கூட முடியாது உறங்குனாங்க அந்த காலம் உறங்குனாங்க காத்தாடி கிடையாது ஒட்டு திண்ணையில படுத்திருந்தா சிலு சிலு சிலுன்னு காத்து வந்திருக்கு அப்ப இயற்கை நல்லா இருந்துச்சு இப்பவும் இயற்கை இருக்கு மனிதர்கள் அதையெல்லாம் இன்னைக்கு அழித்து கொண்டிருக்கிறோம் இப்ப வெளிய படுத்தோம்னு வெச்சுக்கோங்களேன் வெக்க அடிக்கி காத்துல அடக்க மூக்குல அடக்க எவனா கழட்டி போய்டுவான் அப்படி பயப்படுதியோ அதுவும் கரெக்ட் தான் அது வேற பயமா இருக்கு நீ படுத்திருந்தா மட்டும் போறாது நீ காலை மட்டும் ஆட்டிக்கிட்டு படுக்கல என்ன செய்வாங்க இந்த பேய் செத்துட்டான் உங்களுக்கு அம்மா அப்படின்னு உன்னை கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்துருவான் நான் படுக்கும்போது காலை ஆட்டிக்கிட்டே தான் படுத்திருப்பேன் காலம் இப்ப அப்படி காலம் அப்படியாப்பட்ட காலம் அதனால தெளிவா இருக்கணும் ரொம்ப உஷாரா இருக்கணும் பிறவே இல்லன்னா நம்மள சொன்ன மாதிரி தீ கொண்டு மூடிடுவான் பிற இல்லன்னா இவன் இந்த பேய் உறங்கிட்டான் பூச்சும் இல்ல பேச்சும் இல்ல உன்னை கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்துருவான் ஆனா அந்த காலம் ஒட்டு திண்ணையில படுத்தா அப்படி உறக்கம் வருமா அடே அப்பா பிறவே அப்ப இந்த உலகம் எல்லாம் இருட்டா இருக்கு இருட்டுக்குள்ள எந்த வேலையுமே பார்க்க முடியாது எவ்வளவுதான் காவலுக்கு இருந்தாலும் அதான் சொல்லிருக்காங்க சரி என்ன களவாணி பெருசா காக்கம் பெருசா அதான் என்னையா யாருன்னு கேட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க ஊர் நாட்டாமே திரு பரமேஸ்வரன் அவர்கள் மூலமா இந்த ஊர் செழிப்பும் செல்வாக்கும் நடந்துட்டு இருக்கு சரி 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 திரு பரமேஸ்வரன் நாட்டாமே சரிங்க சரி சரி இந்த ஊரு அவரை வச்சுதாங்க சரிங்க சரி சரி திரு பரமேஸ்வரன் நாட்டாமே சரி சரி சரியா சரி சரி அதை பத்தி அப்ப இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் உலகத்து மக்களுக்கெல்லாம் நாமல் ஒளி கொடுக்கணும்னா என்ன செய்யணும் பார்வதிக்கு முன்னால நெற்றிக்கண்ணை திறந்து நாமல் நீண்ட ஒளிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் என்ன செய்கிறார் தெரியுமா அவர் ஆண்டவன் தான் பகவான் ஆண்டவன் தான் பகவான் பார்வதிக்கு முன்னாலே உச்சி கண்ணை திறப்பார் உலகில் ஒளி கொடுப்பார் நெற்றிக்கண்ணை திறப்பாரா நெற்றிக்கண்ணை அவரோ நீண்ட ஒளி கொடுப்பார் அங்கே உச்சி கண்ணை திறந்த போது உலகம் எல்லாம் வழியாய் நெற்றிக்கண்ணை திறந்த போது நீண்ட ஒளி வருகுதை ஆண்டவனார் உச்சி கண்ணை திறந்து ஒளி கொடுத்த போது அவர் கண்களில் இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அக்கினி பொறியிலே அங்கார ஒங்கார வடிவங்களை கொண்டு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார் ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து உச்சி கண்ணிலே பிறந்ததினாலே உச்சினி மகாளி என்று பெயரை கொடுத்து அவளை வரம் கொடுத்து வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க ஆண்டவன் அமர வைச்ச நேரம் அவர் ஆங்காரம் கொண்டு அங்கத்தை அடக்கி
நொடிக்கு கண்ணை திறந்தார் பாருங்க. அதில் இருந்து வந்த அக்கினியினுடைய வெக்கையை தாங்க முடியல. வெக்கையினா காத்தாடி இல்லாம கொஞ்ச நேரம் இருக்க முடியுதா? முடியாதுல. இந்த இடத்துல அம்மா வாசல்ல 3 கல்ல போட்டு அடுப்பை கூட்டி பொங்கல் இட்டா நம்மளால இருக்க முடியுதா? வெக்கை அடிக்கி. அந்த அக்கினியை பொறி தாங்க முடியலன்னா உடனே ஆண்டவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தனலாகி நிக்கிறார். அப்ப ஆண்டவனார் வேர்வையாகப்பட்டது கடலாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருகின்றது. அப்ப காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வரும்போது இந்த வெள்ளமாகப்பட்டது உலகத்துக்கு போனா உலகத்துக்கே அழிவு வந்து சேரும் அப்படின்னு 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்தார். அதைத்தான் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பமும் வேர்வை துளி நிற்கல. அதிலே இருந்து 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க பூமியிலே விழுந்ததேயானார். அதனையே கலி உலகமாகவே படைக்க வேணும் என்று 10 துளி வேர்வையவும் 10 கடலாகவே மாற்றி ஆண்டவன் அதற்கு பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். எப்படி கொடுக்கிறார்? உங்க சம்பா தீவு கப்பா, உங்க சம்பா தீவு கப்பா, ஒன்றாம் கடல் உவர்கடல், இரண்டாம் கடல் கருங்கடல், மூன்றாம் கடல் மோர்கடல், நாலாம் கடல் நல்ல தண்ணி, ஐந்தாம் கடல் அலைகடல், அவர்கள் ஸ்ரீ ஐயப்பனின் துணையை கொண்ட டிராக்டர் மெக்கானிக் வைத்து நடத்தி வரக்கூடிய இந்த தென்கலம்மா நன்னகரத்தை சேர்ந்த ரோலர் இன்ஜின் பழுது நீக்கி தரப்படும். அதானே எந்த பெரிய வண்டினாலும் சரி. இப்ப சொல்லு என்னது? ரோலர் பழுது நீக்கி தரப்படும். ரோலர் வண்டியை பழுது நீக்கி தரப்படும். ரோலர் இன்ஜினை பழுது நீக்கி தரப்படும். இங்க பாரு,
இந்த எடக்க மடக்கெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்டேன்னு வையே. நீ சொல்லு தாத்தா. எந்திரிச்சு ஓடி உன் தம்பிக்கு சின்ன தாத்தா ரோலர் பைடு ரோடு ரோலர் லோரர் அண்ணனுக்கு தம்பி பரவாயில்ல உனக்கு. நீ சொல்லு சொல்லு. ஆமா ரோடு ரோலர் வண்டி பழுது நீக்கி தரப்படும். வண்டி இல்ல வண்டி இன்ஜின் பழுது நீக்கி தரப்படும். இன்ஜின்களை பழுது பார்த்து தரப்படும். ரோடு ரோலர் இன்ஜின் பழுது பார்த்து தரப்படும். ஆமா எந்த வண்டியா ரோடு ரோலர் இன்ஜின் பழுது நீக்கி தரப்படும். டிராக்டர் மெக்கானிக்கராகவே பணியாற்றி வரக்கூடிய மாடனின் திருநாமத்தை பெற்ற சரி உரிமையாளர் கே மாடசாமி அண்ணாருடைய அன்பு கரத்தாலே நமக்கு போன வருஷம் வரும்போது அண்ணாச்சி கொடுத்தாங்க. அப்படியா? இந்த வருடமும் வரும்போது நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று 201 லட்சத்தை நாமளுக்கு அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். நம்மகிட்ட ஒரு ரோலர் வண்டி நிக்கி. என்ன ரோலர் நிக்கி? அது கொஞ்சம் இன்ஜின் கொஞ்சம் பழுதா இருக்கு. சரி நாளைக்கு கொண்டு வந்து அவங்கிட்ட பார்த்து ரோலரை ரோட்ல அப்படியே வண்டி விடணும். ரோலரை ரோட்ல விடணும். அப்புறம் கொண்டு வருவாங்க. அந்த ரோலருக்கு இன்ஜின் கிடையாது. சரி இன்ஜின் சீசாகி போய் நிக்கும். அப்ப எப்படி ஓடும்? அப்ப எப்படி போக முடியும்? அதனால நாளைக்கு கொண்டுகிட்டு வா அண்ணாச்சி உனக்கு ரிப்பேர் பார்த்து கொடுப்பாங்க. அவர் ரிப்பேர் பார்த்து தருவாங்க. ஆமா அப்பேற்பட்ட அண்ணார் அவர்கள் மாடசாமி என்று சொல்லி கூட வேறு அன்புத்தர கரத்தாலே நாமளுக்கு 201 லட்சத்தை பரிசீலித்து உள்ளார்கள். அவருடைய குடும்பம் அம்மனோட அருளால் பட்டியடி பெருக பாலாக பொங்க மாங்கலியம் தலைக்க என்று மங்களகரமா வாழ வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வளர வேண்டும் கையிலை போல அவர் வளர வேண்டும் கையிலை போல பரிசளித்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் பலகாலம் வாழ வேணும் என்று சந்தன மாரியம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் இதனால் இதுவரைக்கும் இறைவனுடைய அருளாலய விதமாகப்பட்ட குறையும் இல்லாமல் என்ன செல்வாக்கோடு இருந்து வருகிறார் தெரியுமா? அமனிருக்கு மனையிருக்கு மண்ணிருக்கு மனைவிருக்கு மண்ணால குறைவும் இல்லை. பொன்னிருக்கு பொருள் இருக்கு பொன்னால குறைவும் இல்லை. ஆடிருக்கு மாடிருக்கு ஆடிருக்கு மாடிருக்கு அவர்களுக்கு வந்த வீடு இருக்கு. அங்கே சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தால குறைவும் இல்லை. ஏழரையாம் கோபுரம் எதிரே ஒரு மண்டபம் சூழலையும் அங்க சுத்தி கட்டும் மாளிகை அங்க நம்மங்களுக்கு அடுத்தடுத்த மாளிகை ஓரம் படித்தல ஓல பூச்சாவடி இரண்டாம் நல்ல படித்தல இருந்தாடும் மண்டபம் மூணாம் நல்ல படித்தல முத்து கட்டும் சாவடி நாலாம் படித்தல நடந்தாடும் மேடைகள் ஐந்தாம் படித்தல அலங்கார சாவடி பந்தடுக்கு மாளிகை அவருக்கு பந்தடி மேடை ஆனை கட்டும் சாவடி அசைந்திருக்க மண்டபம் குதிரை கட்டும் தாழ்வடம் கொட்டார சாவடி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன செல்வாக்கு வேணுமோ அத்தனையும் இருக்கு. எல்லாமே இருக்கு. பால் பவுசு பாக்கியம் சொத்து சொகம் தோப்பு துறவா சரி நஞ்சை புஞ்சை கோழி குஞ்சு என்னென்ன
என்னென்ன வேணுமோ அத்தனையும் இருக்கு. அவன் என்னென்ன வேணுமோ இருக்கு. அப்ப நாகராஜனும் நாகக்கண்ணையும் எந்த விதமாகப்பட்ட குறையும் இல்லாமல் வாழ்ந்து வந்தாலும் எல்லோருடைய வாழ்க்கையிலேயுமே ஏதாவது ஒரு குறை இருக்கும். மனுஷனா இருந்தவருக்கு குறை இருக்கு. குறை இல்லாத மனிதன் இவ்வுலகத்துல யாருமே கிடையாது. யாருமே இல்ல. எந்த செல்வாக்கு இருந்தாலும் அந்த கடவுளுக்கே ஒரு குறை இருக்கான். அது என்ன குறை? கடவுளுக்கு என்ன கவலை தெரியுமா? அவருக்கு குறை இருந்தா நம்ம என்ன முடியும்? கடவுளுக்கே கவலைன்னா அதான் என்னன்னு கேட்டேன். அம்மா அப்பா இல்லைன்னு அவருக்கு வருத்தப்பட்டாராம். அப்படியா? சிவபெருமானுக்கு தாயும் தகப்பனும் இல்லைன்னு சிவனே வருத்தப்பட்டாராம். இப்ப நீங்க சொல்ல போய் தான் எனக்கே தெரியும். சிவனுக்கே அம்பாடுன்னா நம்ம மனிதர்களுக்கெல்லாம் எம்பாடு. அப்பா அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி நீங்க இப்ப சொல்ல போய் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிடாமா. சந்தோஷம். சரி. அப்படி இருப்பதனால குறைவில்லாத மனிதர்கள் யாருமே குவலயத்தில் இல்லை. இல்லையே. அதே போலத்தான் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் என்னையா திருமணமாகி 12 வருடங்களாகி அவர்களுக்கு ஒரு பாலன் வரமே கிடையாது. இல்ல இல்ல. பிள்ளை ஒன்று இல்லாமல் என்னையா அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்லுங்க? என்னவா ராஜமன்னா ராஜமன்னா என்னவா ராஜமன்னா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா பிராணநாதா இது நான் இதுவரைக்கும் ஏதும் பிள்ளை நமக்கு இல்லை. நமக்கு இல்லை. மன்னம் அளவைத முச்சத்தில் மண்ணளைய மதலை இல்லை. மதலை இல்லை. மண்ணளைந்த கையாலே கையாலை மணி பிடிக்க வைந்தன் இல்லை. மைதனில்லை. நெருகோடத்து தண்ணீர் இண்டளம்ப பிள்ளை இல்லை. மண்ணா குறை கொடுத்து தண்ணீர் உனக்கு கோரி வைக்க குழந்தை இல்லை. கரிக்காரை குந்தேங்காயில கரிக்காரை குந்தேங்காயில எனக்கு கையேந்த பிள்ளை இல்லை. முப்பது வயதாச்சு எனக்கு முடிதறிக்க பிள்ளை இல்லை. குழந்தை இல்லை. காப்பி வேணுமா? 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்லை. நாடாள பிள்ளை இல்லை. 50 வயதாச்சு எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையே மன்னா. மன்னா மன்னா மழை பெய்து முச்சத்தில எனக்கு மண்ணளைய முதலை இல்லை. மண்ணளைய முதல்ல இல்லை. மண்ணடைந்த கையால எம்மானிய மடிபிடிக்க ஒரு பிள்ளை இல்லையே. ஓடோடி வந்து மடி பிடிக்க பிள்ளை இல்லை. கரை கரைக்கும் தேங்காயில எனக்கு கையேந்த பிள்ளை இல்லை. இல்லை இல்லை. குறவுடத்து தண்ணீரில எனக்கு கோரி வைக்க குழந்தை இல்லையே மன்னா. மன்னா நான் முதல்ல இல்லாமல் மலடி என்று பேரு வச்சேன். பேரு பெற்றேன். குழந்தை இல்லாமல் நான் குறைவாக பேரு வச்சேன் மன்னா. மன்னா மன்னா ஏந்தும் பிள்ளை இல்லை என்று என்னை இருசி என்று சொல்லுகிறார்கள். சொல்லுகிறார்கள். நான் எந்த இடத்துக்கு போனாலும் அடே அப்பா நான் தாங்கரைக்கு போனா அண்ணா வர மலடிங்க அப்படின்னு சொல்லுதா அப்படின்னு சொல்லுதா. நான் குளத்தாங்கரைக்கு போனா குழந்தை இல்லாதவனு பேசுதா. இந்த வார மலடிங்க என்ன கண்டா ஒண்ணு பேசுதா. காணாட்டி ஒரு பேச்சு என்ன காங்கலன்னா ஒண்ணு பேசுதா. கண்டிப்பா பேசத்தான் செய்வேன். அதான் எனக்கு தெரியுமே. ஒரு குடத்தை தூக்கிட்டு தண்ணிக்கு போனோம்னா நதியில வச்சு பேசுதா. நான் பேசணும்னு குடத்துக்காரர் நதியில என்ன பேசுதா தெரியுமா? குடத்துக்காரு பேசுதாருன்னு நீ சொல்லுத. அவர் தான் பேசினார் நீ தான் பேசுறன்னு அவர் சொல்லுதாரு. ஆமா அப்படியா? ஒரு குடத்தை தூக்கிட்டு நதிக்கு தண்ணிக்கு போனோம்னா அங்க 2 பேர் 2 பேசுதா. எவ்வா என்ன பேசுதா சொல்லுதுமா? பேசாம நின்னு ஏன் அவசரப்படுத? உனக்கு புள்ள என்ன இருக்கா கால் கொள்ளி புள்ளையா கை இருக்கா புள்ளையா அவசரப்படுத? அத சொல்லு. பையன் நின்னு பிடிச்சிட்டு போ அப்படின்னு வெந்த புள்ள வேற பாய்ச்ச மாதிரி கேள்வி கேட்கா. ஐயா என்ன எங்க வீட்டுக்கு மேல வீட்லயும் கீழே வீட்லயும் 2 பேரும் வாடகைக்கு இருந்தாங்க. சரி அவங்க யாரு தெரியுமா? யாரு? இந்திக்காரங்க குஜராத்ல உள்ளவங்க. ஓ குஜராத்ல உள்ளவங்க. சரி சொல்லு. சரி அவ பக்கத்து வீட்டுக்காரிக்கும் ஆமா இவ வீட்டுக்காரிக்கும் சண்டை. ஓ சண்டை. அவ போட்ட சண்டைய பார்த்தா ஆமா அவ நீ சொல்லு தாத்தா. அப்ப 2 பேரும் இருக்கும்போது குஜராத்துக்காரங்க ஹிந்தி பாஷை பேசுவாங்க. சரி ஹிந்தி பாஷை பேசுனாங்கன்னு சொன்னா ஆமா தண்ணிக்கு பைப்புக்கு வருவாங்க. சரி பைப்புக்கு வந்த உடனே என்னாச்சு? மேல வீட்டுக்காரி கொஞ்சம் வளர்ந்த பொம்பளை, அவ கொஞ்சம் வளர்ந்த பொம்பளை, கீழே வீட்டுக்காரி கொஞ்சம் கட்டை. கொஞ்சம் கட்ட. இதுல வந்து மூத்தவ அந்த வளர்ந்தவா இருக்கா பத்தியாளா? ஆமா மூத்தா வளர்ந்தவா. அவா கொண்டு குடத்தை முன்ன கொண்டு போட்டிருப்பா பைப்புல. சரி
இந்த இளையவா இருக்க பத்தியா கட்டையா இருக்கா கட்டச்சி அவன் அங்க இருந்து வருவா ஏன் நெட்ட தேவடா திடீர்னு தேவடான்னு பேச பத்தியா தேவடா அப்படின்னு சொன்னா தெய்வம்னு அர்த்தம் அப்படி சொல்லணும் தெலுங்குல தெய்வம்னு அர்த்தம் ஆமா இந்தியில தெலுங்குல தான் தாத்தா நீ என்னன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கியே சரி தெலுங்குல வந்து தேவடான்னு சொன்னா தெய்வம் ஆந்திராவில் பத்தியடா வளர்ந்த தெய்வமே அப்படிங்க ஆமா அதே மாதிரி சரி இவாகப்பா குட்டை தேவடா நீ இப்ப வந்து நின்னுட்டு தண்ணி பிடிக்க நிக்கியோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி தெய்வத்தை பேசி ரெண்டு பேரும் மாத்தி தேவடாங்க ஆமா தெய்வத்தை வணங்குறாங்க நான் துப்பு தெரியாம நீ என்ன இப்படி கேட்கானு இப்படி சொல்லுதான்னு சண்டை போட்டுட்டு பாக்க சொல்லு தாத்தா ஆமா என்னத்துக்குன்னு கேட்டதுக்கு சொல்லு நீதான் பெரிய ஆளாச்சே சொல்லு என்னத்துக்குன்னு கேட்டதுக்கு இல்ல எங்க திருப்பதியில் நாங்க இப்படித்தான் சாமியை கும்பிடுவோம் அப்படி கும்பிடுவோமோ அப்படின்னு சொன்னாங்க சரி அதுக்கு பிறகு நான் வாய் மூடிட்டு வந்தேன் சரிதானே அது மாதிரி இப்படி தண்ணி பைப்புக்கு போனாலும் சண்டை போடுறாங்களே நான் மலடி என்று எனக்கு வானிலத்தில் பேராச்சு இருசி என்று என்னை இனத்தாரெல்லாம் பேசலாச்சு மன்னா நான் மலட்டு பட்டம் ஆர்வதப்போ மதலை வந்து பிறப்பதப்போ ஆமா குழந்தை பிறப்பதப்போ எனக்கு கொடுங்கவனை தீர்வதப்போ மன்னா இதனால இதுவரைக்கும் என்ன பாவம் செய்தேன் இறந்து பிள்ளை நமக்கு இல்லை எங்கடவராஜவன்னா ஆவை அடித்தேனோ அறக்கொடுமை செய்தேனோ வைத்தார் அடைக்கலத்தை வயிறெறிய செய்தேனோ பட்டர நல்லதில பதரையல்லி கலந்தேனோ ஓட்ட நாளி மறக்க உண்டு நான் போட்டளந்த தோசம் உண்டு ஒரு பாவம் செய்யலையே ஒரு குழந்தை நமக்கு எல்லையில ஒரு மரமா ஏலக்கா காய்க்கு மரம் ஏலக்கா காயாமல் இனத்திலையும் தாழ்வான் ஏலக்காயும் காய்ப்பதப்போ
இன்னைக்கு தான் எனக்கு பிள்ளை இல்லையா? 12 வருடமா நான் பிள்ளை இல்லாம இருக்கேன். எனக்கு என்னைக்கு மன்னா பிள்ளை பிறக்கும்? என்னைக்கு பிறக்குமோ தெரியலையே. 12 வருடமாச்சு பகவான் நம்மளை யாருட்டே பார்க்க மாட்டுக்காரு. அதாவது எதை வேணாலும் இந்த பிள்ளை என்ன செய்யுது ஏது எதை வேணாலும் சொல்லலாம். இந்த குழந்தை பாக்கியத்தை நம்மளால நிர்ணயிக்க முடியாது. அதாவது கல்யாணம்னு முடிஞ்சிட்டுனா சரி 1 வருஷமோ 2 வருஷமோ ஆமா டக்குனு ஒரு பிள்ளை பத்தி எடுத்துக்கணும். அது கடவுள் செயல் வேணும்ல ஐயா. ஆமா ஆமா அப்படி பிள்ளை பத்தி எடுக்கலன்னா சரி கட்டிய பொண்டாட்டி நம்மள நிம்மதியா இருக்க மாட்டா. என்னைவா பாக்கவங்களும் தப்பா நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? குழந்தை இல்லன்னு. அதானே. ஆனாலும் என்ன ஒரு குழந்தை பத்தி எடுக்கணும்னா என்ன வேணும்? கட்டிய கணவன் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிதானே. அந்த ஆண்டவனுடைய அனுகிரகமும் இருக்கணும். ஒரு குழந்தை பத்தி எடுக்க சாதாரணப்பட்ட விஷயமா? இல்ல 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 கிடையாது. அப்போ அந்த மாதிரி நாகராஜனுக்கு நாகக்கண்ணைக்கு இதுவரைக்கும் நம்ம பிள்ளை இல்லாம போச்சே. இனி நமக்கு என்னைக்கு பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு நாகக்கண்ணை கண்ணீரை வடிக்க பார்த்தார் நாகராஜன். இனியும் நாமனுக்கு புத்திர பாக்கிய வேணும்னு சொன்னா பிள்ளை வரம் ஒண்ணு கிடைக்கணும்னு சொன்னா பகவானை எண்ணினாமல் பாரத்தவங்களை இருக்க வேணும் என்று அவர்கள் நாகலோகப்பட்ட பழங்க